என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசையுடனும் என்னை சான்றோனாக்கிய குருமார்களின் ஆசீர்வாதத்துடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசையுடனும் இந்த பதிவை தொடர்கிறோம். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள், ஆங்கில வருடம் மார்ச் மாதம் ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 29ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கு இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று கடின முயற்சி, கடின உழைப்புகள் உங்களுக்கு வெற்றியை பாதையை வழிவகுத்து கொடுக்கும். அதை செய்ய முடியாதவர்களை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதோடு லாப வருமானங்களும் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரால் சில விரயங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய நல்லதுக்கு என்று நினைத்து கொள்ளுங்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதற்கு நண்பர்கள் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேற்று மாநிலத்தவர்கள் வேற்றுமொழி பேசுபவர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இறை வழிபாடு மன அமைதியை தரும். அரசு விஷயங்கள் அலைச்சல்களை தரும். தொழில்சார் அலைச்சல்கள் உண்டாகும். பொறுமையாக நிதானமாக இந்த நாளை கடந்து செல்லுங்கள். நல்லதே நடக்கும். ரிஷபம். உங்களுடைய பேச்சுக்கு தனித்துவம் உண்டாகும். ஆனால் உங்கள் பேச்சில் எல்லாவற்றிலும் ஒரு ஆதாய கணக்கு இருக்கும். ஆனால் பேசியே நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதுதான் ஆதாய கணக்கு என்று சொல்வது. நீங்கள் யார்கிட்டயா ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா அவரால் அதுக்கு ஒரு ஆதாயம் இருக்குன்னா தான் பேசுவீங்க. அது மாதிரி ஒரு பேச்சுகளாக இருக்கும். தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நண்பர்கள் சகோதரர்கள் வேற்றுமொழி பேசுவோர் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். அரசு விஷயங்களை எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். ஆகவே இந்த நாள் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மிதுனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் திறமைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். உங்கள் திறமையை இதுவரைக்கும் உதாசீனப்படுத்துகிறவர்களெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை கேட்கவோ அல்லது உங்களை வைத்து காரியங்களை நடத்தவோ உங்களை அணுகுவார்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வேற்றுமொழி மாநிலத்தவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். சகோதரனுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. கடகம். நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். அவையெல்லாம் தடைகளுக்கு பின் நிறைவேறும் என்பது மட்டும்தான். தவிர மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து சேரும். நண்பர்கள் சகோதரிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. தொழிலில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அரசு வழி உதவிகள் கிடைக்கும். தொழிலில் பெண்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு நன்றாக இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு இனிய நாளாகவே அமையும். சிம்மம். உங்கள் பேச்சுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைக்கின்ற லாபத்தை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்டு துரிதமாக செயல்படுவதால் வெற்றிகளை காண்பீர்கள். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அலைச்சலை கொடுக்கும் என்பதை தவிர்க்கவும். தொழிலில் சிறு சிறு எதிர்ப்புகள் தடைகள் வந்து போகும். அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் அதை பற்றி கவலைப்படாமல் முன்னேறி செல்வது நல்லது. பெண் அதிகாரிகளால் ஆதரவு உண்டாகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தெய்வ வழிபாடு நன்மையை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கன்னி.
சுயசிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் உங்களுடைய புதிய வித்தைகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். புதிதாக அதுவும் ஒரு துரிதமாக செய்து அதையெல்லாம் வெற்றி காண வைப்பீர்கள். அரசு விஷயங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். ஊழியர்கள் உங்கள் திட்டப்படி உங்கள் நினைத்தபடி நடந்து கொள்வார்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாகவும் நடக்க வேண்டிய காலம் இது. விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ வேறு விதமாக பேசுவதோ தவிர்த்து கொள்வது நல்லது. தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நீண்ட புனித யாத்திரை அல்லது ஒரு இறை வழிபாடு மன அமைதியை தரும். துலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் இருந்தால் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதுவும் துரிதமாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துணிச்சலாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் பணி அழுத்தங்கள் அதிகம் இருப்பதால் இன்று அதை தவிர்க்கவும். ஊழியர்கள் உங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவார்கள். அவர்களை அனுசரித்து போவது நல்லது. பெண்கள் உங்களுடைய திட்டங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். விருச்சிகம். இன்று உங்களுடைய திறமைக்கு சோதனைகள் ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்கும். இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அந்த சோதனையை, வேதனையை நீங்கள் சுகமாக கருதி கொள்ளலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு. நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் எடுக்கின்ற வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். அரசு விஷயங்களில் நீங்கள் திறமையுடன் செயல்பட்டு வெற்றியை காணலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அல்லது பணபலம் அதிகரித்து அதனால் கூட உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் திட்டமிட்டபடி செயல்படுவது மகிழ்ச்சியை தரும். தாய் வழி உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். அதையெல்லாம் சமாளிக்க வேண்டி வரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம். உங்களுடைய பேச்சுக்கு தனித்துவம் இருக்கும். ஒரு வித்தியாசமான பேச்சினால் எல்லாரையும் கவர்வீர்கள். தொழிலில் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதனால் கூட சில பணி அழுத்தங்கள், பணிச்சுமைகள் கூடலாம். அரசு விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது என்பதை தவிர்க்க வேண்டும். ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பெண்கள் உங்கள் திட்டங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள். அல்லது பலத்தால் உங்கள் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் கட்ட பஞ்சாயத்து, ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கும்பம். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுகள் நடக்கும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடு விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ வேண்டாம். யதார்த்தமாக பாசத்துடன் அன்போடு பழகுங்கள். விளையாட்டுகளை ஒத்தி வையுங்கள். தற்காலிக பிரிவுக்கு அது வழிவகுக்கும் என்பதால் உண்மையாக பழகுங்கள். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் அதிகாரப்போக்கை குறைத்து கொண்டால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மீனம். நீண்ட நாட்களாக செய்யாதிருந்த செயல்களெல்லாம் என்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அதையெல்லாம் திறமையுடன் செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்கள் மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்து மகிழப் போகிறீர்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், சகோதரர்கள், வேற்றுமொழி பேசுகிறவரிடம் கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது. அவர்களால் பிரச்சனை வர வாய்ப்பு இருப்பதால் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் விரயங்கள் ஏற்பட்டாலும் அவர்களால் மற்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் ஏற்படுவதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், சகல சௌபாக்கியங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரவணபாய நமக.